திருவள்ளூர் அருகே டீசல் ஏற்றி சென்ற ரயிலில் பரவியுள்ள தீயை அணைக்க வீரர்கள் போராடி வருகின்றனர். சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி 5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? சென்னை மணலியிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு டீசல் ஏற்றி சென்ற ரயிலில் இன்று அதிகாலை கிட்டத்தட்ட 5:30 மணி அளவில் பற்றியெத்தி 5 மணி நேரத்திற்கு மேலாக இப்போது வரை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது. தீயின் காரணமாக கரும்புகை எழுந்து அந்த பகுதி முழுவதுமாகவே புகை மூட்டமாக காணப்படுகின்றது. தீயணைப்பு படை வீரர்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீ விபத்தின் காரணமாக சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜோலார்பேட்டை தொடங்கி பல்வேறு ரயில் நிலையங்களில் ஆங்காங்கே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே உடனடியாக இந்த தீ பற்றி இருக்கக்கூடிய பெட்டிகளில் தீயை அணைத்து முடித்து உடனடியாக அந்த ரயில் தண்டவாளத்தையும் சீரமைப்பதற்கான தேவை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது ரயில்வே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினுடைய உதவியை நாடி இருக்கின்றது. திருவள்ளூர் அருகே பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீயை அணைப்பதற்காக அரக்கோணத்திலிருந்து தலா 30 வீரர்களை கொண்ட 2 படைப்பிரிவை சார்ந்தவர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினுடைய 60 வீரர்கள் தற்பொழுது விரைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த தீயை உடனடியாக அணைப்பதற்கான நவீன கருவிகளை கொண்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தீ பற்றி எரிந்து வரக்கூடிய நிலையில் அருகில் விளைநிலங்கள் இருக்கின்றன, குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றன, காற்று தொடர்ந்து மாசடைந்த வண்ணமாக இருக்கின்றன. எனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மூலமாக இந்த தீயை உடனடியாக அணைத்து மேலும் அந்த ரயில் தண்டவாளங்களின் மீது இருக்கக்கூடிய மின் ஒயர்களையும் சீரமைத்து ரயில் போக்குவரத்தை உடனடியாக தொடங்குவதற்கான முயற்சியில் ரயில்வே ஈடுபட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.